மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் முக்கிய சந்திப்பு. அரசியலமைப்பு, மாகாண சபை, காணி உரிமை உறுதிமொழிகள் குறித்து எம்.ஏ. சுமந்திரன் கருத்து. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதியை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து தமிழ் மக்களும் மலையக மக்களும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்தார். அதன்படி புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவரும் பணிகளில் சிறிய தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் அவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்ததாக அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு நாடாளுமன்ற தெரிவு குழுவின் அறிக்கைக்கு பின்னரே முடிவு எடுக்கப்படும் என ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், இருப்பினும் அந்த குழுவின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தேர்தலை தாமதப்படுத்துவதற்கே அது பயன்படுத்தப்படுவதாக தாங்கள் சுட்டிக்காட்டியதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டார். இதனை அடுத்து தெரிவு குழுவின் தலைவருடன் ஆலோசித்து உரிய தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அதேவேளை பொதுமக்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் இராணுவம் மற்றும் அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் தொடர்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. காணிகளை விடுவிப்பதில் உள்ள தடைகள் குறித்து இராணுவத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் காணி உரிமை மற்றும் வீடமைப்பு பிரச்சினைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையக வீடமைப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதாக இல்லை என சுட்டிக்காட்டிய நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பெருந்தோட்ட நிறுவனங்களின் குத்தகை முறைமை காரணமாக காணி வழங்குவதில் சிக்கல்கள் நீடிப்பதாகவும், மலையக மக்களுக்கு உறுதியான காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாம் தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மாகாண சபை என்பது தமிழர்களுக்கான விடயம் அல்ல, அதிகார பரவலாக்கல் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அமைப்பாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியுடனான சந்திப்பு சுமூகமான சூழலில் நடைபெற்ற போதிலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நடைமுறையில் எவ்வாறு அமுல்படுத்தப்படுகின்றன என்பதே இனிவரும் காலங்களில் முக்கியமாக கவனிக்கப்படும் விடயமாக உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியிடம் பழைய பல்லவியை பாடிய தமிழ் பேசும் தலைவர்கள். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. தமிழ் பேசும் மக்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கே ஆணை அளித்துள்ளனர் எனவும், அந்த ஆணையை ஏற்று மதித்து ஜனாதிபதியின் தலைமையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதன்போது காணி விடுவிப்பு, புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்ற வளமையான விடயங்கள் குறித்தே கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டின் மக்கள் எமக்கே தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர். இந்த ஆணையை பாதுகாக்கும் மற்றும் மதிப்பளிக்கும் பொறுப்பு எமக்குள்ளது. அதற்கு அமையவே அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் புதிய அரசியலமைப்பு இயற்றப்படும் என ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோன்று மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவரிடமே மீண்டும் ஒப்படைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரமே மாகாண சபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் உடனே நடத்த வேண்டும். தமிழ் கட்சிகளிடம் சஜித் பிரேமதாச உறுதி. மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்தி அவற்றுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்கும் முயற்சிக்கு பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி செயற்படும் 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்,
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவது, வடக்கு மற்றும் கிழக்கில் படையினர் வசமுள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது, மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்குவது உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்காவுடன் நடைபெற்ற அண்மைய சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவரிடம் விளக்கினர். அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாச, மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதையும் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்குவதையும் தாம் ஆதரிப்பதாகவும் அதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். மேலும் சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட ஏனைய கோரிக்கைகளுக்கும் தனது ஆதரவை தெரிவித்து அவற்றை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் தொடர்ந்து செயற்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு விசாரணை, கோட்டபாயாவின் கைது தடை மனுவுக்கு செப்டம்பர் 22 தீர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை போலீசார் கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரீட் மனு மீதான தீர்ப்பை வழங்குவதற்காக மேல்முறையீட்டு நீதிமன்றம் செப்டம்பர் 22 நிர்ணயித்துள்ளது. அதன்படி இந்த மனுவை மேற்கொண்டு விசாரிப்பதா அல்லது ஆரம்பத்திலேயே நிராகரிப்பதா என்பது குறித்த உத்தரவை நீதிமன்றம் செப்டம்பர் 22 வழங்கும். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் தங்களது வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்தனர். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கையில் சீரற்ற காலநிலையால் 6 பேர் பலி, 2 காயம். அடை மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நுவரேலியா மாவட்டத்தில் 5வரும், கண்டியில் 1வரும் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். சீரற்ற காலநிலையால் 3 காயமடைந்துள்ளனர், 2 காணாமல் போயுள்ளனர். நாட்டில் நுவரேலியா, கண்டி, ரத்னபுரி, கேகாலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலேயே பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. நுவரேலியா, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் 9 தற்காலிக முகாம்களில் 1881 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் 129 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. இலங்கையில் மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடா வேலை மோசடி, இலங்கையர்களை எத்தியோப்பியாவில் கடத்திய வலையமைப்பின் பிரதான சந்தேக நபர் கைது. கனடாவில் வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி 3 இலங்கையர்களை எத்தியோப்பியாவிற்கு அழைத்துச் சென்று மனித கடத்தல் வலையமைப்பில் சிக்க வைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரின் ஏற்பாட்டில் துபாய் ஊடாக எத்தியோப்பியாவிற்கு சென்ற 3 இளைஞர்கள் அங்கு சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான முறைப்பாடு கடந்த மே மாதம் 27 பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகள் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 64 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடத்தப்பட்டவர்களை மீட்பதாக கூறி அவர்களின் உறவினர்களிடமிருந்தும் சுமார் 2 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சந்தேக நபரும் எத்தியோப்பியாவில் செயற்பட்ட சர்வதேச மனித கடத்தல் கும்பலுக்கும் நேரடி தொடர்புகள் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் நெடுங்கணி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபா போலீசார் மற்றும் ராஜதந்திர அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட 3 இலங்கையர்களும் கடந்த ஜூன் 6 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பாகிஸ்தான் பிரஜைகளும் ஒரு எத்தியோப்பிய பிரஜையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த 26 முதல் 34 வயதிற்குட்பட்ட இந்த 3 இளைஞர்களும் கடந்த ஆகஸ்ட் 1 பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர்.
செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது, அரசியலில் பரபரப்பு. தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் விவகாரத்தை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. காவிரி மற்றும் மேகதாட்டு விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் அரசின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதனையடுத்து அவரது பேச்சுக்கு ஆளும் தரப்பு அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கண்டனம் வெளியிட்ட நிலையில் இன்று அதிகாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லம் முன்பாக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். திமுக நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் உதயநிதி ஸ்டாலின் காவலில் எடுக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் தாம் காவிரி மேகதாட்டு மற்றும் விவசாயிகள் தொடர்பான அரசின் செயற்பாடுகளை மாத்திரமே விமர்சித்ததாகவும் தாம் கூறாத கருத்துக்களை கூறியதாக பொய்யான பிரச்சாரம் செய்து அரசியல் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இதற்கு நான் அஞ்சப்போவதில்லை, சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைக்காக அவரை தஞ்சாவூர் காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. த்ரிஷாவிடம் பகிரங்க மன்னிப்பு கேளுங்கள், உதயநிதிக்கு குஷ்பு கடும் கண்டனம். பொது மேடையில் நடிகை த்ரிஷாவை அவமதித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகி குஷ்பு சுந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைத்தளமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு மிகவும் தரக்குறைவானதும் பெண்களை அவமதிக்கும் வகையிலும் இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் பேச்சுக்கள் அரசியல் கலாச்சாரமாக மாறக்கூடாது என்றும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொது மேடைகளில் பேசுவதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்றும் குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்களின் கண்ணியத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் பொது மேடையில் த்ரிஷாவை அவமதித்ததற்காக உதயநிதி ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் மற்றும் அரசை கடுமையாக விமர்சித்த நிலையில் அவரது பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. உதயநிதியின் கருத்துக்கு எதிராக தவிக ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தக்கூடும் என்ற தகவலை அடுத்து நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லம் முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். அமெரிக்க ஈரான் பதட்டம் தணியுமா? சமரச முயற்சியில் முன்னேற்றம். எண்ணெய் விலை சரிவு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கட்டார் தெரிவித்துள்ளது. கட்டார் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் மாஜித் அல் அன்சாரி இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகள் தற்போது முக்கிய முன்னேற்ற நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டதாக தெரிவித்திருந்தாலும் அந்த கூற்றை ஈரான் மறுத்துள்ளது. கட்டாரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2% அதிகமாக சரிந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கடல்சார் போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கையே இந்த விலை சரிவுக்கான முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. எனினும் அதே ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணித்த மற்றும் ஒரு சரக்கு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதால் அப்பகுதியில் பதற்றம் இன்னும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. 3 ஆண்டுகள் தாயின் உடலை குளிர்சாதன பெட்டியில் மறைத்த மகன் நலத்திட்ட பணத்திற்காக செய்த அதிர்ச்சி மோசடி.
பிரித்தானியாவில் தனது தாயின் மரணத்தை 3 ஆண்டுகள் மறைத்து அவரது உடலை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்ததுடன் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஓய்வூதிய பணத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்ட 60 வயதுடைய நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்டோபர் பிலிப்ஸ் என்ற நபரின் 89 வயதுடைய தாய் சில்வியா பிலிப்ஸ் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அவரது மரணத்தை அதிகாரிகளிடம் அறிவிக்காமல் உடலை குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து வைத்திருந்த அவர் தாயின் பெயரில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் ஓய்வூதியத்தையும் பெற்றுள்ளார். விசாரணைகளில் இந்த முறையில் சுமார் 78,000 பவுண்ட்ஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் அந்த மோசடியை குற்றவாளி நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில்வியா பிலிப்ஸின் மரணத்திற்கான உண்மையான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நலத்திட்ட மோசடி மற்றும் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கிறிஸ்டோபர் பிலிப்ஸுக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பண நலன்களை பெறும் நோக்கில் தாயின் மரணத்தை பல ஆண்டுகள் மறைத்த இந்த சம்பவம் பிரித்தானியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.meivali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் நமது செய்திகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.